ரெவன்யூ லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த இயர் எண்டில் இந்த 5 விஷயத்தை நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தரலைன்னா டெஃபினட்டாக உங்கள் ரெவன்யூ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 5 விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்த டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட புக்ஸில் என்ன ஜிஎஸ்டி ஐடிசி இருக்குது, நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக என்ட்ரிஸ்லாம் பண்ணியிருக்கோமா, ஜிஎஸ்டிஆர் 2B விஸ் ஜிஎஸ்டிஆர் 3B அதை நம்ம எடுத்துருக்கோமா அப்படிலாம் நம்ம செக் பண்ண மாட்டோம். நம்ம என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம், ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை நாம் 3Bயில் அவைல் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். பட் இந்த இயர் எண்டில் நாம் என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் தரணும் அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் ஐடிசி ஃபாலோ அப். இது ரொம்பவே முக்கியமானது. என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bயில் நாம் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறோம். அதாவது நீங்கள் எக்ஸலில் டவுன்லோடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் யார் யாரெல்லாம் நமக்கு ப்ராப்பராக ஜிஎஸ்டிஆர் 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் 2Bயில் நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகன்சைல் பண்ணணும். இப்போ உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டோட நீங்கள் ரெகன்சைல் பண்ணும்போது நிறைய மிஸ்டு அவுட் இன்வாய்ஸஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10 வெண்டார்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆனால் அந்த 10 வெண்டாரில் வெறும் 7 பேர் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இந்த 3 பேர் இப்போ வரைக்கும் ஃபைல் பண்ணலை அப்படின்னா நாம் மார்ச்சில் ரெகன்சைல் பண்ணி நமக்கு டில் 30th நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 3 பார்ட்டையும் ஃபாலோ பண்ணி இம்மிடியேட்டாக ஃபைல் பண்ண சொல்லிட்டோம்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸு வரவே வராது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா இதை அப்படியே விட்டுறோம். டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க நீங்கள் ஃபைல் பண்ணலை, இவங்க இது வரைக்கும் 1ம் ஃபைல் பண்ணல, 3Bயும் ஃபைல் பண்ணல அப்படின்னு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வருது. அப்படி 3 இயர்ஸ் அப்புறமா வரும்போது நாம் அவரை ரீச் அவுட் பண்ண முடியல. ஏன்னா மேபி அவர் அப்ஸ்காண்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா அவர் வேறு பிஸ்னஸே மாறி போயிருக்கலாம். அப்போ அவர்னால அதை ரெக்டிஃபை கூட பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் மிஸ்டு அவுட் இன்வாய்ஸஸ் இருக்கோ அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்கள ஜிஎஸ்டிஆர் 1யும் 3Bயும் ஃபைல் பண்ண வச்சுட்டோன்னா பர்டிகுலராக வரக்கூடிய 30th நவம்பர் 2026க்குள்ளே அவங்க பண்ணிட்டாங்கன்னா நாம் அந்த ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த ஐடிசி நமக்கு கிளைம் பண்ண முடியாமையே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, 3 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 பேர் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ மட்டுமே 1 லட்ச ரூபா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைக்கிங்க. அந்த 1 லட்ச ரூபா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நம்மளால கிளைமே பண்ண முடியாது. நமக்கு சரியான லாஸ் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ அவர் 1 and 3B ஃபைல் பண்ணுறாரோ, அதாவது உங்களோட வெண்டார் எப்போ 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணுறாரோ அப்போ தான் நீங்கள் அந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். எப்போ அவர் ஃபைல் பண்ணலையோ அப்போ அந்த 1 lakh rupees நம்மளால் கிளைமும் பண்ண முடியாது, நம்ம ஜிஎஸ்டியோட லயபிலிட்டியில் அட்ஜஸ்ட்டும் பண்ண முடியாது. அதனால் மிஸ்டு அவுட் இன்வாய்ஸஸ் இருந்துச்சுன்னா இந்த மார்ச்சில் எல்லாத்தையும் உட்காந்து ரெகன்சைல் பண்ணிடுங்க. அடுத்ததாக டைம் லிமிட் செக். இந்த டைம் லிமிட் செக் ஏன் நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் ஆஃப் நோட்டீஸஸில் இந்த 16(4)ம் உண்டு. அது என்ன 16(4) அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஏப்ரலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், மார்ச் 2026, அதாவது ஏப்ரல் 25லேருந்து மார்ச் 2026 ஃபினான்ஷியல் இயரோட பர்ச்சேசஸை நானே அவைல் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட வெண்டார் ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டார். அதாவது என்னோட வெண்டார் ப்ராப்பராக ஜிஎஸ்டிஆர் 1ம் ஃபைல் பண்ணிட்டாரு, 3Bயும் ஃபைல் பண்ணிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா தவறுதலாக அதை அவைல் பண்ணாமல் விட்டுருக்கேன், இல்லைன்னா மேபி தெரியாமல் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நான் கிளைம் பண்ணவே இல்லை. அப்போது இதை என்னால் அடுத்த மாதத்தில் இல்லை எப்போ வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 25லேருந்து மார்ச் 2026 வரையான இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் வரக்கூடிய அடுத்த வருஷம் 30 நவம்பர் 2026 வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்குது. 30 நவம்பர் 2026க்குள்ளே நீங்கள் அந்த கிரெடிட்டை எடுத்துடணும். அப்படி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த கிரெடிட் என்ன ஆகிடும் அப்படின்னா லாப்ஸ் ஆகிடும், நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. பட் இந்த 16 subsection 4ல் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9 அதாவது ஆனுவல் ரிட்டனை இந்த 30th நவம்பருக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி செப்டம்பர்லேயே ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 9A 9Cயும் அப்படின்னா செப்டம்பருக்கு முன்னாடியே அந்த ஐடிசியை எடுத்துருக்கணும். சப்போஸ் அப்போவும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அந்த ஐடிசியை எடுக்கவே முடியாமல் போயிடும். ஸோ இந்த 16 subsection 4 நீங்கள் எல்லா பர்ச்சேசஸ்லையும் வெரிஃபை பண்ணணும். இது என்ன அப்படின்னா
உங்களோட வெண்டார் பண்ணியிருப்பாரு, ஆனால் நாம் மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ நாம் எந்த ஐடிசிலாம் அவைல் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். இது மேபி நீங்கள் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனால இருந்திருக்கலாம். இல்லைனா மேபி அது எலிஜிபிள் ஐடிசியை வந்து நீங்கள் இன்எலிஜிபிள் ஐடிசின்னு நினச்சி அவைல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால 1க்கு 2 தடவை உங்களோட டோட்டல் ஐடிசி என்ன இருக்குது, அதை நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக திருப்பியில் அவைல் பண்ணிட்டோமா, அவைல் பண்ணாதது ஏதாவது இருக்கா, அப்படி ஏதாவது அவைல் பண்ணாதது இருந்ததுன்னா இம்மீடியட்டாக இந்த 30 நவம்பர் 2026க்கு முன்னாடியே அவைல் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெவன்யூ லாஸ் இருக்காது. அடுத்ததா 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் ஐடிசி. இந்த இன்எலிஜிபிள் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நாம் நமக்கே தெரியாமல் அவைல் பண்ணிடுறோம். என்ன மாதிரியான இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸாக இருக்கலாம், அல்லது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸாக இருக்கலாம். நாம் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம். அந்த மோட்டார் வெஹிக்கிள் வந்து ஃபார் பர்சனல் யூஸோ இல்லை ஆஃபீஸில் டைரக்டருக்காகவோ இல்லை எம்டிக்காகவோ வாங்கி கொடுத்துருக்கோம். மேபி பிஎம்டபிள்யூ காரோ இல்லை வாட் எவர் இட் இஸ். இப்போ இதில் பிலோ 13 சீட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம். அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், இல்லை அதுக்கு நம்ம ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஐடிசியை நாம் தவறுதலாக அவைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி இது 30 மார்ச்சுக்குள்ளே என்ன பண்ணிடுங்க, ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதெல்லாம் இன்எலிஜிபிள் ஐடிசி. அதே போல் நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மெடிக்ளைம் கொடுத்துருக்கீங்க, அல்லது எம்ப்ளாயீஸ்க்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதை நீங்கள் தவறுதலாக அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ரிவர்சல் பண்ணிடுங்க. இது மாதிரி ஏதாவது இன்எலிஜிபிள் ஐடிசி வந்து நாம் தவறுதலாக அவைல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத உங்களோட 2B லிஸ்ட்டில் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை நாம் அவைல் பண்ணியிருந்தோம்னா இந்த மார்ச்லேயே ரிவர்சல் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நமக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டியும் வராது. ஸோ இம்மிடியட்டாக அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மேபி உங்கள்கிட்ட கேஷ் லெஜரில் பணம் இல்லை, அல்லது கிரெடிட் லெஜரில் பணம் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் 2-3 மந்த்ஸுக்குமான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வருமே தவிர அவங்களா கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்பும்போது 3-4 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிடும். ஸோ இன்எலிஜிபிள் ஐடிசி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த பிளாக்டு கிரெடிட்டு, அதில் நிறையா மோட்டார் வெஹிக்கிள் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்புறமா ஃபுட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறதையுமே எலிஜிபிள் ஐடிசியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இப்போ இது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி ஒரு 200 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர எல்லா கம்பெனினாலையும் அதை கிளைம் பண்ண முடியாது. அதெல்லாம் இன்எலிஜிபிள் ஐடிசி கீழே வரும். ஸோ இப்போ இன்எலிஜிபிள் ஐடிசி என்னெல்லாம் இருக்குங்கிறத வெரிஃபை பண்ணி அதெல்லாம் அவங்க ரிவர்சல் பண்ண வேண்டியது நல்லது. ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டியை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அடுத்தது ரூல் 42 அண்ட் ரூல் 43. இது என்ன ரூல் 42, ரூல் 43? நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். என்னென்னா எதெல்லாம் எலிஜிபிள் ஐடிசியோ அதை நம்ம அவைல் பண்ணுவோம், எதெல்லாம் இன்எலிஜிபிள் ஐடிசியோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்சல் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு டோட்டலாக ஐடிசி இருக்குது, அதில் 10,000 ரூபா வந்து எனக்கு இன்எலிஜிபிள் ஐடிசி இருக்குது. நாம் அவைல் பண்ணுறதே ஸ்ட்ரைட்டாகவே 90,000 தான். இப்படி நாம் அவைல் பண்ணலாமா அப்படின்னா இப்படி நாம் அவைல் பண்ணக்கூடாது. 1 லட்ச ரூபா என்ன ஐடிசியோ அதை நம்ம எடுக்கணும். 10,000 ரூபா இன்எலிஜிபிள் ஐடிசியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிவர்சல் பண்ணோம் ரூல் 42லையோ அல்லது ரூல் 43லையோ. அண்ட் பேலன்ஸ் 90,000 ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரெடிட் லெஜருக்கு அது மூவ் ஆகும். சரி, இதனால் ஏதாவது தப்பு இருக்கா? இது பெரிய தப்பு இல்லை. ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜர் படி இந்த 10,000 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போக வேண்டிய பணம் நீங்கள் இப்படி ரிவர்சல் பண்ணதுனால போகாமல் இருக்கும். அதனால தான் எப்பயுமே டோட்டல் ஐடிசி நீங்கள் அவைல் பண்ணி என்ன ரிவர்சல் பண்ணுமோ அதை ரிவர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸை நம்ம கேரி ஃபார்வர்டு பண்ணணும். இது ஃபஸ்ட்டு தப்பு. அப்படி ஏதாவது நம்ம அவைல் பண்ணாமல் இருந்தோம்னா இது 30th நவம்பருக்குள்ளே நீங்கள் அவைல் பண்ணி அதை டெம்பரவரி ரிவர்சலோ அல்லது பர்மனெண்ட் ரிவர்சலோ நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எக்ஸம்ப்டட் இன்கமும் சப்ளை பண்ணுவாங்க, டாக்ஸபிள் இன்கமும் சப்ளை பண்ணுவாங்க. இதில் காமன் கிரெடிட் என்ன இருக்கோ அந்த காமன் கிரெடிட்டுக்கான இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை இவங்க ரிவர்சல் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். அதாவது இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் எக்ஸம்ப்டட் சப்ளைனா அங்கே வரவே வராது. எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னா, அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே நான் டேக்ஸோடு தான் வாங்குகிறேன், அது அப்படியே டேக்ஸோடு தான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐடிசியை நீங்கள் ரிவர்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நான் வாங்கும்போதே எக்ஸம்ப்டடாக தான் வாங்குகிறேன், விற்கும் போது எக்ஸம்ப்டடாக தான் இருக்குது அப்படின்னா அங்கே ஐடிசி வரவே வராது. ஆனால் இந்த நடக்கக்கூடிய ஒரு கிராசரி ஷாப்பில் எக்ஸம்ப்டட், அதாவது ஃப்ரூட்ஸும் விற்கிறாங்க, வெஜிடபிள்ஸும் விற்கிறாங்க, அதே நேரத்தில் ஆயில், தால் விற்கிறாங்க. இது வந்து டாக்ஸபிள் கீழே வருது. அப்போ இங்கே என்ன சார் காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ஆடிட் ஃபீஸ் இருக்கும், லேபர் சப்ளை இருக்கும்,
இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இந்த காமன் கிரெடிட்டை டு தட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸம்ப்டட் சப்ளைக்கு நம்ம ரூல் 42 படி ரிவர்சல் பண்ணணும். அதே போல தான் ரூல் 43. இப்போ நீங்கள் அதே கிராசரி ஷாப்பில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஏர் கண்டிஷனிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுறீங்க, சேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் ரூல் 43 படி காமன் கிரெடிட் ஆயிரும். ஸோ அப்போ காமன் கிரெடிட்டில் நீங்கள் டு தட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸம்ப்டட் சப்ளை மட்டும் ரிவர்சல் பண்ணணும். மாதம் நீங்கள் ரிவர்சல் பண்ணாலும் ஒன்ஸ் இன் அ இயர் மார்ச்சுக்கு அப்புறமா ஏப்ரல் டு மார்ச் டோட்டலாக எவ்வளோ ஐடிசி ரிவர்சல் இருக்குது, அதில் நம்ம ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிவர்சல் இருந்ததுன்னா அதை நம்ம திரும்ப அதை மீட் அவுட் பண்ணணும். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம திரும்ப மாற்றிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரூல் 42வும் ரூல் 43யும் நீங்கள் ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணுறது நல்லது. ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக ஐடிசி அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இந்த ஐடிசி அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஜிஎஸ்டியை கட்டிடுறாங்க ஆர்சிஎம்மில், ஆனால் அதை ஐடிசியை அவைல் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடிசி வந்து 2A படி வந்துருச்சா, ஓகே சார் நான் கட்டுறேன், ஆனால் அதை அடுத்த மாதமாக நான் வந்து காமிச்சிக்கிறேன், அடுத்த மாதம் நான் ஐடிசி அவைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஆர்சிஎம்மில் கட்டக்கூடிய ஐடிசியை வந்து எவ்ரி டைம் நம்ம மறந்துடும். ஆர்சிஎம்மில் கட்டக்கூடிய ஐடிசி நமக்கு எலிஜிபிளானா தாராளமாக நமக்கு எலிஜிபிள் ஐடிசி தான், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுலேயுமே சில இன்எலிஜிபிள் ஐடிசியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரெண்ட் அ கேப் வந்து உங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறீங்க. அந்த ரெண்ட் அ கேபுக்கு நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அப்போ அந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வரக்கூடிய ஜிஎஸ்டி உங்களுக்கு எலிஜிபிளா இன்எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இன்எலிஜிபிள் ஐடிசி. டெஃபினட்டாக நீங்கள் அதை என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ரிவர்சல், அதாவது அதை அவைலே பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆர்சிஎம்மை நீங்கள் அவைல் பண்ணி ரிவர்சல் பண்ணலாம். தட் இஸ் இன்எலிஜிபிள் ஐடிசி. அப்போ ஆர்சிஎம்மில் கட்டக்கூடிய எல்லா ஐடிசியுமே எனக்கு எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. ஆர்சிஎம்லேயும் நீங்கள் ஐடிசி கட்டினா, ஆர்சிஎம்லேயும் நீங்கள் டேக்ஸ் கட்டினாலும் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நமக்கு எலிஜிபிளா இன்எலிஜிபிளா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு எலிஜிபிள் ஐடிசியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை அவைல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்எலிஜிபிள் ஐடிசியாக இருந்தால் அதை நீங்கள் அவைல் பண்ணி ரிவர்சல் பண்ணணும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் ஆர்சிஎம்மில் தானே கட்டியிருக்கேன், நான் தானே கட்டியிருக்கேன், அதனால் அது வந்து நான் ஃபுல்லாகவே அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை. ஸோ ஈவன் நீங்கள் ஆர்சிஎம்லேயுமே நீங்கள் டேக்ஸ் கட்டியிருந்தாலும் அதுக்கும் நார்மல் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மாதிரி தான். அதுக்கும் ரூல் 16 ஒர்க் ஆகும், அதுக்கும் ரூல் 17(5) ஒர்க் ஆகும். ஸோ அப்போ 17(5) அதுக்கும் வந்து ஃபோர்ஸ் உண்டு. ஸோ அதில் எலிஜிபிள் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும், இன்எலிஜிபிளில் நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த 5 விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தோ அல்லது நம்ம பெனால்ட்டியில் இருந்தோ, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ரெவன்யூ லாஸ் ஆகாமையும் பார்த்துக்க முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை, இதில் பர்டிகுலராக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்களோ பர்டிகுலராக, அல்லது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.